என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 12. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சுடர்விழி தோளில் அந்த கரம் வந்து பதிய நனைந்த விழிகளோடு தலையை திருப்பி பார்த்தவள் அவள் அருகில் நிற்கும் ஈஸ்வரை கண்டதும் மனம் உடைந்து கண்ணீர் பெருக்கெடுக்க அவனை அப்படியே கட்டி கொண்டாள். சாரி, உங்க மனசுல இவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்று கூற அவளை இதமாக அணைத்துக் கொண்டவன், எனக்கு சிம்பதி எல்லாம் பிடிக்காது சுடர், உன்னோட பாசம்தான் வேணும். சரி, நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். இல்லை என்று அவள் தலையசைக்க, ஏன் இன்னும் சாப்பிடல? நான் வர லேட் ஆகும்னு சொல்லி இருந்தேனே. நான் இப்பதான் எழுந்தேன். சரி வா, வந்து சாப்பிடு. அவளை மெல்ல விடுவித்தபடியே கூற விழிகளை துளைத்துக் கொண்டவள் அவனோடு வந்து உணவு மேஜை முன் அமர பரிமாற ஒரு பெண்மணி அவர்கள் அருகில் வந்தார். வேண்டாம் என்று கை உயர்த்தி அவரை தடுத்தான் ஈஸ்வர். முன்னால் இருந்த தட்டுகளில் 2 எடுத்து ஒன்றை ஈஸ்வருக்கும் ஒன்றை தனக்கும் வைத்துக் கொண்டவள் அவளை பரிமாறவும் செய்தாள். அமைதியாக உண்ணும் போதும் சுடர்விழியின் விழிகள் இடையிடையே நிறைந்து வழிந்தது. உணவை முடித்துக் கொண்டு இருவரும் ஒன்றாக தான் எழுந்தனர். சுடர், எஸ்டேட்டை சுத்தி பார்க்க வரியா என்று கேட்டான். இல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. அப்படின்னா சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் எஸ்டேட் போறேன், உன்னை சாயந்தரம் எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதை கேட்டு முகம் வாடியவள், நீங்க இப்ப எஸ்டேட் போறீங்களா? ஆமா. உங்களுக்கு டயர்டா இல்லையா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் ஒன்னாவே எஸ்டேட் போலாமே. இல்ல சுடர், ரொம்ப முக்கியமான சில வேலைகள் இருக்கு, அவசரமா போயே ஆகணும். அதனாலதான் உன்னையும் கூட கூப்பிட்டேன். நீதான் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டல்ல, பரவாயில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன், சாயந்தரம் ஒன்னா போலாம். அவன் புறப்பட ஏமாற்றத்தோடு அறைக்குள் வந்தவள், இத்தனை நாள் நான் அவரை புரிஞ்சுக்கல, இப்போ அவர் என்ன புரிஞ்சுக்காம போறாரு. முணுமுணுத்தவள் படுக்கையில் சாய்ந்தாள். ஒரு தலையணை மீது சாய்ந்தவள் மறு தலையணையை எடுத்து மார்போடு சேர்த்து அதை ஈஸ்வராக நினைத்து இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு விழிகளை மூடிக்கொண்டாள். காரில் ஏறி அமர்ந்த ஈஸ்வர் வாசல் வரை வந்து சுடர்விழி தன்னை வழி அனுப்பி வைப்பாள் என்று எதிர்பார்த்து ஏமாந்தான். கார் கேட்டை நெருங்கும் போதுதான் அவள் தன் அருகாமையை விரும்பிதான் மறைமுகமாக ஓய்வெடுக்க போவதாகவும் அவனையும் ஓய்வெடுத்துக் கொள்ளுமாறு கூறினாள் என்பதும் அவனுக்கு உரைத்தது. அண்ணே, நம்ம சாயந்தரம் எஸ்டேட் போலாம், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க என்று கூறி காரை நிறுத்தியவன் அறைக்கு வரும்போது தலையணையை கட்டிக்கொண்டு விழி மூடி படுத்திருக்கும் சுடரை கண்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். யாரோ வந்து அமர்ந்தது போல் உணர்ந்தவள் விழிகளை திறந்து பார்த்தாள். ஈஸ்வர். அவள் முகம் கொள்ளா மகிழ்ச்சியோடு, எஸ்டேட் போகலையா என்று கேட்டாள். இல்லை என்று தலையசைத்தான். ஏதோ முக்கியமான வேலைகள் இருக்குன்னு சொன்னீங்களே. சொன்னேன். அதை விட மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்னு தோணிச்சு, அதுதான் போல. நானும் வந்து அவள் முகத்தில் ஒட்டி கொள்ள தலையணையை விடுவித்து விட்டு எழுந்து ஈஸ்வரை கட்டி கொண்டவள், ஐ லவ் யூ என்றாள். அவளை வாரி எடுத்து தன் மடியில் போட்டவன், சிம்பதியில பூத்த காதலா என்று கேட்டான். இல்லை என்று தலையசைத்தவள், எனக்கு உங்களை முன்னாடியே பிடிக்கும், ஆனா டோனை எப்படி காதலிக்க முடியும்? முன்னாடியே பிடிக்குமா? முன்னாடின்னு சொன்னா எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஏரியால பார்க்கும் போதே பிடிச்சிருந்தது, ஒரு ஹீரோ மாதிரி தோணிச்சு. ஆனா நீங்க தான் ஈஸ்வரனை தெரிஞ்சதும் பயம் தலை தூக்கிடுச்சு. சிரித்தவன், இப்ப பயம் போயிடுச்சா? அது முன்னாடியே போயிடுச்சு, ஆனாலும் என்னை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்க அப்படி ஒரு ஆசை, அப்படிதானே? அப்படி இல்ல, உங்க கூட பழகி பார்த்துட்டு நீங்க நல்லவர்னா சேர்ந்து வாழலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான், நான் தான் என்னுடைய அனுமதி இல்லாம. அனுமதியா? நான் ஏன் எனக்கு சொந்தமான அழக புசிக்க அனுமதி கேட்கணும்? நானும் நீயும் வேற வேற இல்லையே, அதுக்கு அடையாளம் தான் இந்த தாலி. அது உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனாலும் என்னுடைய அனுமதியை கேட்கலாமே. அப்படியா? இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் பொருந்துமா? புரியாமல் அவனை பார்த்தவள், புரியல என்றாள். நேத்து என்ன கட்டி பிடிக்கும் போது நீங்க மட்டும் என்கிட்ட அனுமதி வாங்கினீங்களா என்ன? கட்டி பிடிச்சேனா? எதுவும் புரியாதவள் போல் அவள் கேட்க, உன்னை தப்பு சொல்லிட முடியாது, உன்னை தப்பாவும் நான் நினைக்கல. குளிர் தாங்காம தான் நீ என்ன கட்டி பிடிச்சேன்னு எனக்கு தெரியும். அது தூக்கத்திலையா? குறும்பாக சிரித்தவன், தூங்குறவங்களையும் அப்படி நடிக்கிறவங்களையும் எங்களுக்கு தெரியுங்க. அவள் முகம் குங்குமமாக சிவந்து போனது. அது வந்து
ரொம்ப குளிரா இருந்ததா? சிரித்தவன், கணவன் மனைவிக்கு இடையில சில உரிமைகளை அனுமதி இல்லாமயே எடுத்துக்கிறது தப்பில்ல. நீ வேற நான் வேற இல்லைன்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் அப்படி உரிமைகளை கேட்காம எடுத்துக்க முடியும். அவளை குத்தி காட்டுவது போல் அவன் பேச, விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள், நீங்க வேற இல்ல நான் வேற இல்ல என்ற எண்ணம் எனக்கும் உண்டு. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. அவன் குறும்பாக கூற, அவன் மடியில் இருந்து எழுந்து அவனை இறுக்கமாக கட்டி அணைத்தவள் அவன் கன்னத்தில் முதல் முத்தத்தை கொடுத்தாள். அடுத்தடுத்த முத்தங்களை அவள் பொழிந்து அவனை திக்கு முக்காட வைத்து இறுதியில் அவன் இதழையும் ஆசையாய் புசிக்க, ஆவேசத்தின் உச்சத்தை தொட்டவன் அவள் கொடுத்த முத்தங்களை எல்லாம் வட்டியோடு திருப்பி கொடுத்து அவள் மனதையும் உடலையும் முழுமையாக தன் சொந்தமாக்கி கொண்டான். அப்போதும் அடங்காத ஆசையோடு அவள் கன்னத்திலும் நெற்றியிலும் இடையிடையே முத்தமிட்டபடியே இருந்தவன் அவள் தாடையை மெல்ல உயர்த்தி, சுடர், நீ இதுக்கு முன்னாடி தேனருவி வந்திருக்கியா என்று கேட்டான். விழி மூடி கிடந்தவள் மெல்ல விழிகளை திறந்து, தேனருவியா என்று கேட்டாள். ஆமா, அதெங்க இருக்கு? அட, எந்த ஊர் தான் தேனருவி? இந்த ஊர் பேர் தேனருவியா? நல்லா ஏசி வச்ச ஊர் மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. ஆமா, இது ஏசி வச்ச ஊர் தான். சரி சொல்லு, நீ இதுக்கு முன்னாடி தேனருவி வந்திருக்கியா? இந்த பேரையே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லையா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். சரி, சாயந்தரம் நம்ம எஸ்டேட் போவோம்ல, அப்ப இந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டுறேன். நீ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கியான்னு யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்க எதுவும் இல்ல. நான் இந்த ஊருக்கு வந்ததில்ல. நான் தான் சொன்னேனே, தேனருவின்ற இந்த பேரை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அவள் அப்படி கூற அவன் முகத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம். அதை கண்டவள், என்னாச்சு, முகமே வாடி போச்சு? இல்ல, சும்மாதான். இல்ல, ஏதோ இருக்கு, என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கு. நீங்களும் நானும் ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இத என்கிட்ட சொல்லலாமே. சொல்லலாம் தான். ஆனா நீதான் தேனருவி இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைன்னு சொல்லுறியே, அதுதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தயக்கமா? என்கிட்டயா? என் அனுமதி இல்லாம என்ன தூக்கி சாப்பிட தெரியுது, ஆனா மனசு விட்டு என்கிட்ட பேச தயக்கமா? சிரித்தவன், சில சமயங்கள்ல இந்த மாதிரி தயக்கங்கள் எல்லாருக்கும் வரும். அப்படி என்ன தயக்கம்? அவள் கூறி முடிப்பதற்குள் அவள் இதழ்களில் அழுத்தி முத்தமிட்டு அவள் பேச்சுக்கு தடை போட்டவன் அவள் அழகை மீண்டும் புசிக்க தயாராகிவிட்டான். மாலை 3 மணி அளவில் சுடர்விழிக்கு எஸ்டேட்டை சுற்றி காட்ட அவளோடு இறங்கிவிட்டான் ஈஸ்வர். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் சுடர்விழியின் முகத்தில் பலவித மாற்றங்களை கண்ட ஈஸ்வர், என்னாச்சு சுடர்விழி? ஆவலாய் கேட்டான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம் மாதிரி தோணுது. நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா எதுவுமே சரியா நினைவில்ல. இந்த ஊரோட பேர் கூட எனக்கு நினைவில்ல. ஆனா இந்த இடம் என்று கூறியவள் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை. ஒரு நீண்ட மௌனத்திற்குள் வீழ்ந்து விட்டாளா என்ன? செல்லும் இடங்களை எல்லாம் அமைதியாக பார்த்தபடி நடக்கும் போதும் காரில் பயணிக்கும் போதும் அவள் முகத்தில் பலவித உணர்ச்சிகளின் ஏற்ற இறக்கங்களை ஈஸ்வர் கண்டான். திரும்பி வீடு வந்து சேரும் வரை அவள் ஒரு வார்த்தை கூட ஈஸ்வரிடம் பேசவில்லை. அவள் முகத்தில் ஏதோ ஒரு கோபம் இப்போது ஒட்டி இருக்கிறது. சுடர், இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்த நினைவு உனக்கு இருக்கா? ஈஸ்வர் கேட்க, நான் கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன் என்றாள். ஓகே என்றவன் அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். கதவை சாத்தி தாழிட்ட சுடர்விழி அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடக்க ஆரம்பித்தாள். அவள் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு சில நினைவுகளை அவள் தட்டி எழுப்பி அவள் கண்முன் கொண்டு வர முயற்சித்தாள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவள் கண்முன் சில காட்சிகள் வந்து சென்றது. அது அவளை வேதனையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. வாய்விட்டு கத்தி அழ வேண்டும் போல் அவளுக்கு தோன்ற குளியலறைக்கு வந்தவள் ஷவரை திறந்து விட்டு அதன் அடியில் நின்று அழுதாள். அவளது கண்ணீர் முழுவதும் வற்றும் வரை அழுதவள் வந்து உடைகளை மாற்றிவிட்டு படுத்துக் கொண்டாள். இரவு உண்ண அவளை அழைப்பதற்காக ஈஸ்வர் கதவை தட்ட நீண்ட நேரம் கழித்து கதவை திறந்த சுடர்விழி ஈஸ்வரை கண்டு கோபத்தில் முகம் சிவந்தாள். நான் யாருன்னு தெரிஞ்சுதான் என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களா என்று கேட்டாள். நீ யாரு? ஆவலாய் கேட்டான் ஈஸ்வர். என்ன தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அவள் வார்த்தைகளில் கோபம் சிறிதும் குறையவில்லை. உண்மையிலேயே எனக்கு நீ யாருன்னு தெரியல. என்னுடைய கழுத்தில் இருக்கிற இந்த ஸ்கார் கூடவா நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லல? இந்த ஸ்கார் உனக்கு மட்டும் இல்லையே சுடர். அது என்னவோ உண்மைதான்.
உங்களுக்கும் இருக்கு. உங்கள மாதிரியும் என்ன மாதிரியும் நிறைய பேருக்கு இந்த ஊர்ல இருந்ததே. ஆனாலும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? இல்ல சுடர், நீ யாருன்னு எனக்கு தெரியல. சுடர் இல்ல ஈஸ்வர், உங்களை சுட்டு பொசுக்கிற அக்னி. சுடர்விழி கோபமாக கூறினாலும் ஈஸ்வரின் முகம் பிரகாசமானது. அப்படின்னா நீ அக்னி தானா? ஆமா, ஆனா உங்க பின்னாடி பைத்தியம் மாதிரி சுத்தின அக்னி கிடையாது. உங்களை பொசுக்க துடிக்கிற அக்னி. உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் மிஞ்சினீங்களா? உங்களையும் சேர்த்து அழிக்கதான் கடவுள் என்ன உயிரோட விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். புரியல. என்ன தெரிஞ்ச உங்களுக்கு என்னுடைய அப்பா அம்மாவை தெரிய வாய்ப்பு இல்லைல்ல? உங்க அப்பா அம்மாவா? ஆமா, உங்க அப்பாவால பொய் கேஸ்ல அரெஸ்ட் செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே அடிச்சு கொலை செய்யப்பட்ட கந்தன் காமாட்சியை நீங்க மறந்திருக்க மாட்டீங்கல்ல? அவங்க மக அக்னி தான் நான். அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான் ஈஸ்வர். கந்தன் காமாட்சியோட பொண்ணா? ஆமா, நான் வீட்டுக்கு போகணும். அக்னி, ஈஸ்வர் ஏதோ கூற வர, நான் வீட்டுக்கு போடும் ஈஸ்வர். கோபமாக கத்தியவள் கழுத்தில் தொங்கும் தாலியை பிடித்தபடி, இந்த தாலி எனக்கு ரொம்ப பாரமாயிருக்கு. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. எனக்கு விவாகரத்து வேணும். அக்னி, நீ 1க்கு 2 தடவை யோசிச்சுதான் பேசுறியா? கோபமாக ஈஸ்வர் கேட்க, எங்க அப்பா அம்மாவை கொண்ட ஹரிதாசுடைய மருமகளா என்னால இருக்கவே முடியாது. அவருடைய மகனுடைய மனைவியா என்னால வாழ முடியவே முடியாது. உங்க மேல ஒரு காலத்துல பைத்தியமா இருந்திருக்கேன். ஆனா இப்பவும் நீங்க என்ன அந்த அக்னிய பாத்தீங்கன்னா அது உங்க தப்பு. எங்க அப்பா அம்மாவை கொண்ட கொலைகாரனாதான் நான் உங்க அப்பாவை பாக்குறேன். அந்த கொலைகாரனுடைய மகனாதான் நான் உங்களை பாக்குறேன். நான் வீட்டுக்கு போகணும் ஈஸ்வர். அவள் இறுதியாகவும் உறுதியாகவும் கூற, ஓகே, வீட்டுக்கு போலாம். முதல்ல சாப்பிடு. எனக்கு பசிக்கல. உன்னை பசியோடு இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. வா, வந்து சாப்பிடு. வேண்டா வெறுப்பாக வந்து ஏதோ பேருக்கு சிரித்து உண்டு எழுந்தாள் சுடர்விழி. பகுதி 12 நிறைவடைந்தது. பகுதி 13 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.